கொள்ளளவு 10% அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் 13 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெறப்பட்டு சில கல்லூரிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கின்றன. சில இனிமேல் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த சாதனை பட்டியலை எடுத்துக்கொண்டால் முன்னாள் முதல்வர்களை விட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். சென்னை உட்பட தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏரிகள் மீட்கப்பட்டு உள்ளன. இப்போது சென்னையில் உள்ள பல ஏரிகளை பாருங்கள். அவை சுத்தம் செய்யப்பட்டு சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. முறையாக விநியோக கால்வாய்கள் மற்றும் வழிதல் கால்வாய்கள் கட்டப்பட்டு உள்ளன. 2008க்கு பிறகு சென்னையில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், அதாவது ஐடி பார்க் எதுவும் தொடங்கப்படவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஐடி பார்க் திட்டங்களை தொடங்க பல நிறுவனங்களை ஊக்கப்படுத்தினார். உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பல முதலீட்டாளர்களை சந்தித்து பேசி அவர்களை முதலீடு செய்ய வைத்தார். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020ஆம் ஆண்டு நிலவரப்படி புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தொடங்கப்பட்ட முக்கிய ஐடி பூங்காக்கள் மைண்ட்பேஸ் காமர்ஸ் ஜோன் போரூர் சென்னை, ஐடிபிஎல் பல்லாவரம், துறைப்பாக்கம் ரேடியல் சாலை, ஆவடியில் டைட்டில் பூங்கா, டிஎல்எஃப் சைபர் சிட்டி தரமணி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய முயற்சியால் துவங்கப்பட்ட